ஸோ ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மேக்ஸ் கவுண்டர். ஸோ இந்த ஒரு கிளாஸில் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் கமெண்ட்ல டவுட்டாக கேட்டிருந்த கொஷினுடைய சொல்யூஷன் வந்து பார்ப்போம். இந்த ரெண்டு கொஷினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி கான்செப்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். இது ரெண்டுமே நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ், ரைட்? ஸோ இந்த செகண்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? இதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 6^13 into 48^13 டிவிஷன் 12^13. இப்போ இதுல ரெண்டினுடைய ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி இதை அப்ளை பண்ணலாமா? ஏன்னா மல்டிபிள் டிவிஷன், குறைந்தது ரெண்டு ஆப்ரேஷன், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்ல எது வந்தாலும் சரிங்க, ரெண்டு இருந்துச்சு அப்படின்னாவே அது போர்ட் மாஸ் ஆர்டர்ல தான் சால்வ் பண்ணணும். இப்போ போர்ட் மாஸ் ஆர்டர்ல மல்டிபிள் ஃபர்ஸ்ட் பண்ணணுமா, டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணுமானா ஃபர்ஸ்ட் டிவிஷன். அந்த டிவிஷன்ல ரெண்டினுடைய பவர் ஒரே மாதிரி இருக்கு, ரெண்டினுடைய அடுக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப அடுக்கு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரே அடுக்குல அதை ரெண்டையும் டிவைட் பண்ணி எழுதலாம் பேஸ். அப்போ 6^13 into 48 divided by 12 the whole power 13 எழுதிக்கலாம். ரெண்டுக்கும் ஒரே பவர் தான். அப்போ ஒரே பவர்ல பேஸ் ரெண்டையும் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6^13 into 4^13. எப்படி டிவிஷன் எழுதுமோ அதே மாதிரி மல்டிபிள், பவர் ஒரே மாதிரி இருக்கு, அப்போ பேஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 6 into 4 ஒரே தான் எழுதிக்கலாம், whole power 13. ஸோ 24^13 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதனுடைய ஆன்சர் 24^13. ரைட்? இங்க நம்ம யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஸோ a பவர் m டிவிஷன் b பவர் m இப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டினுடைய பவரும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ a by b the whole power m அப்படின்னு எழுதிக்கலாம் டிவிஷன்ல. அடுத்து மல்டிபிள்ல a பவர் m இன்டு b பவர் m இருந்துச்சு அப்படின்னா, பவர் ரெண்டுலயும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பேஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஒரே பவரா எழுதிக்கலாம். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஒரு கொஷின்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? அடுத்து செகண்ட் கொஷின் போவோம். செகண்ட் கொஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 1024 the whole power -2 அப்படின்னு இருக்கு, ரைட்? இப்போ கியூப் ரூட் ஆஃப் 1024 the whole power -2 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த -2 அப்படிங்கிறது ரூட்டுக்குள்ள இருந்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை வெளியே எழுதிக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 1024 the whole square அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். whole power -2 அப்படின்னு எழுதிக்கலாம். நான் ரூட்டுக்குள்ள இருந்த -2 the whole power -2 எழுதியிருக்கேன். ரெண்டுமே ஒன்று தான், ரைட்? ஓகே. ஸோ இப்போ இதை கியூப் ரூட்ல இருந்து நம்ம வெளியெடுக்கணும் அப்படின்னா இதுக்குள்ள என்ன பெர்ஃபெக்ட் கியூப் ரூட் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ நமக்கு தெரிஞ்சு 1 கியூப், 2 கியூப், 3 கியூப் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போ 1024 அப்படிங்கிறத 512 into 2 எழுதலாமா? ஸோ கியூப் ரூட் ஆஃப் 512 into 2. 512 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 கியூப். கியூப் ரூட்ல இருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா 8 வரும். the whole power -2. ரைட்? இப்போ கியூப் ரூட்ல இருந்து 512 மட்டும் நான் வெளியே எடுத்துறேன். 512 கியூப் ரூட்ல இருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா 8 இன்டு கியூப் ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிறது அப்படியே இருக்கு, பவர்ல -2. ஸோ பவர்ல இருக்கக்கூடிய சைன் மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதை பிளஸ்ஸா எப்படி மாத்தலாம் அப்படின்னா பேஸ் அடிமானத்துக்கு ரெசிப்ரோக்கல் தலைகீழி எடுத்தோம் அப்படின்னா பவர் வந்து சைன் மாறிடும். இப்போ இங்க மைனஸா இருக்கு, இதை பிளஸ்ஸா மாத்தணும் அப்படின்னா, ரைட், இந்த பவரை பிளஸ்ஸா மாத்தணும் அப்படின்னா உள்ள இருக்க பேஸுக்கு தலைகீழி ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா போதும். 8 அப்படிங்கிறத 1/8 எழுதலாம் இன்டு கியூப் ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிறத 1/கியூப் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு எழுதலாம். இந்த பவர்ல இருக்கிற 2 அப்படிங்கிறது ரெண்டுக்குமே ஈக்குவல் தான். அதாவது 1/8க்கும் இருக்கு, 1/கியூப் ரூட் ஆஃப் 2க்கும் இருக்கு. அந்த பவர்ல இருக்க 2 உள்ள எழுதணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் நான் எழுதி கூட எழுதுறேன். 1/8 the whole square into 1/கியூப் ரூட் ஆஃப் 2 the whole square, ரைட்? இப்போ 1/8 the whole square அப்படிங்கிறது 1க்கும் ஸ்கொயர் தான், 8க்கும் ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம். அப்போ 1/64 அப்படின்னு எழுதலாமா? லைக் அதே மாதிரி இங்கேயும் அந்த ஸ்கொயர் 1க்கும் தான் இருக்கு, கியூப் ரூட் ஆஃப் ரூட் 2க்கும் தான் இருக்கு. நம்ம ரூட்டுக்குள்ள எழுதினாலும் ஒண்ணுதான், வெளியே எழுதினாலும் ஒண்ணுதான் சொல்லுவோம். அப்போ உள்ள எழுதணும் அப்படின்னா 1/கியூப் ரூட் ஆஃப் 4ன்னு சொல்லலாமா? 2 ஸ்கொயர், ரைட்? அப்போ இதனுடைய ஆன்சரை எழுதும் பொழுதுங்க 1/64, இதுவும் ஆன்சர் தான், ரைட், இன்டு கியூப் ரூட் ஆஃப் 1/4 அப்படின்னு எழுதலாம், ரைட்? ஸோ நம்மளுடைய புக்ல இருக்க ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவே ஆன்சர் தான், ரைட்? இது ஆப்ஷன்ல இல்லை அப்படின்னா இதை இப்படியும் எழுதலாம். 1/64 1 divided by cube root of 4 அப்படிங்கிறத ரெண்டுக்கும் ஒரே ரூட்ல cube root of 1/4 அப்படின்னு சொல்லி எழுதலாம், ரைட்? ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் டவுட்டா கேட்டதுங்க, அதனோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்தரா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றவங்க யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட்ல
உங்களுடைய டவுட்ட போடுங்க. அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நான் கமெண்ட்லயே ரிப்ளை பண்ண முடிஞ்சுச்சு அப்டின்னா ரிப்ளை பண்ணிடுறேன். ஏன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கமெண்ட்ல ரிப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு வீடியோவா குடுத்துருக்கேன். ரைட். தேங்க் யூ.